ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெவெனின்ஸ் வோல்டேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஏன் மேடம் இந்த டாபிக் எடுத்திருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. சோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா தெவெனின்ஸ் வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு எங்களுக்கு, சோ அதுல ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு கேட்டதனால தான் இந்த வீடியோ. சோ வாங்க பார்க்கலாம். Find the Thevenin's voltage for the given circuit. Actually, இதே சர்க்யூட்டுக்கு நான் லாஸ்ட் வீடியோல என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார் டு டெல்டா டெல்டா டு ஸ்டார் யூஸ் பண்ணாம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். சரிங்களா? அதே சர்க்யூட்டை தான் நான் எடுத்திருக்கேன். அதே சர்க்யூட்டுக்கு தெவெனின்ஸோட வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, சோ இப்போ நம்ம தெவெனின்ஸோட வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்க ரெண்டு ரூல்ஸ் அப்ளை பண்ணணும். ஒன்னு என்ன அப்படின்னா எந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணும் இல்ல ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அக்ராஸ் ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸா எங்க நீங்க லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்றீங்களோ அங்க ஏபின்னு மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு அக்ராஸ் ஏபி டெர்மினலுக்கு என்ன வோல்டேஜ் வருது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். சோ இந்த சர்க்யூட்ல ஆல்ரெடி அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, லோட் ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ நீங்க எதையும் ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஓகேங்களா? சோ இந்த சர்க்யூட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அக்ராஸ் ஏபி டெர்மினல்ல என்ன வோல்டேஜ் வருது அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் தெவெனின்ஸ் வோல்டேஜ். தெவெனின்ஸ் வோல்டேஜ்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் விஓசின்னு சொல்லலாம். சோ விஓசிங்கிறது என்ன அப்படின்னா ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ். சோ இந்த சர்க்யூட்ல இருந்து விஓசி இல்லனா விடிஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை எப்படி மேடம் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு தானே பாக்குறீங்க. இப்ப பாருங்க, சோ இங்க இது ஆக்சுவலா ஓபன் தான். மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், க்ளோஸ்ட் ஆகும். இது ஓபனா இருக்கிறதுனால இந்த 6 ஓம் வழியா எனக்கு என்ன ஆகாது, எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. இப்ப எந்த கரண்ட் ஃப்ளோ இல்ல அப்படின்னா இந்த 6 ஓமுக்கு அக்ராஸா எந்த வோல்டேஜும் டிராப் இல்ல. பிகாஸ் I is equal to 0. ஏன் அப்படின்னா ஓபன் சர்க்யூட். சோ ஓபன் சர்க்யூட் I is equal to 0 அப்படின்னா there is no voltage drop. இப்ப V is equal to 0 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்ப அந்த மாதிரி கன்சிடர் பண்றப்போ இங்க எத்தனை லூப் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ இங்க பாருங்க, சோ இது ஒரு லூப். இதை நான் ஃபர்ஸ்ட் லூப்னு எடுத்துக்கிறேன். நீங்க எது வேணாலும் ஃபர்ஸ்ட் லூப் செகண்ட் லூப்னு எடுத்துக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சோ இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், செகண்ட் லூப்னு எடுத்துக்கிறேன். இதை தேர்ட் லூப்பா எடுக்க கூடாது. ஏன் எடுக்க கூடாது அப்படின்னா இது ஓபனா இருக்கிறதுனால. ஓகேங்களா? சரி, அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் லூப்ஸ் 2 லூப்ஸ். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சோ இந்த 10 ஓம் வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இந்த 5 ஓம் வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்கறத நான் கண்டுபிடிக்கணும். சோ இந்த கரண்ட் தெரிஞ்சாதான் இந்த சர்க்யூட்டை எடுத்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? சோ அதனால நான் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ரெசிஸ்டர் வழியா போற கரண்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இதுல என்ன கரண்ட் போகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், பிரான்ச் கரண்ட்ஸை மார்க் பண்ணிக்கணும். சோ இது லூப் 1ங்கிறதுனால சோ இந்த பிரான்ச் வழியா போற கரண்ட் I1. சோ இது செகண்ட் லூப்ங்கிறதுனால இது வழியா போற கரண்ட் I2. சோ அப்ப இங்க என்ன கரண்ட் போகும், சோ இந்த நோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா I1 மைனஸ் I2ங்கிற கரண்ட் போகும். இப்ப இங்க என்ன கரண்ட் வரும், I2ங்கிற கரண்ட் தான் வரும். ஏன்னா நமக்கு இங்க கரண்ட் ஃப்ளோவே இல்ல. அப்ப இங்க என்ன கரண்ட் வருதோ அந்த கரண்ட் ஃபுல்லாமே எனக்கு இந்த 10 ஓம் வழியா வரும். கரெக்ட்டுங்களா? இப்ப பாருங்க, இந்த I1 மைனஸ் I2ங்கிற கரண்ட்டும் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் நோட் பாயிண்ட், இந்த I2ங்கிற கரண்ட்டும் மூவிங் டுவர்ட்ஸ். அப்ப இது வழியா என்ன கரண்ட் வரும் எனக்கு அப்படின்னா I1 வரும். எப்படி மேடம் I1 வரும் தானே கேக்குறீங்க. I1 மைனஸ் I2, இது பிளஸ் I2. அப்ப I2 கேன்சல் ஆயிரும், I1 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இப்ப நான் பிரான்ச் கரண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். இப்ப டைரக்டா என்ன பண்றேன், மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்றேன். சோ இங்க எனக்கு ரெண்டு லூப்ங்கிறதுனால 2/2 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்றேன். சோ இது ஃபர்ஸ்ட் லூப். அப்ப இந்த லூப்ல இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். சோ 10 பிளஸ் 5 15. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா லூப் 1க்கும் லூப் 2க்கும் காமனா என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 10 ஓம் இருக்கு. சோ அப்ப அது -10. அதே மாதிரி 2 1 -10. 2 2 அப்படின்னா இந்த ரெண்டாவது லூப்ல இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். சோ 10 பிளஸ் 10 20. சோ 20 பிளஸ் 4 24. ஓகேங்களா? சோ இங்க நமக்கு என்ன வேணும், I1 I2 தான் வேணும். இதுதான் unknown quantity. ஓகேங்களா? So this is equal to voltage. Loop 1ல voltage என்ன இருக்கு, 50 இருக்கு. But direction negative to positive. So அதனால plus. Loop 2ல voltage source இல்ல 0. ஓகேங்களா?
சோ இத ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, கால்குலேட்டர் யூஸ் பண்ணி I1 I2 கண்டுபிடிங்க. சோ I1 ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும், 4.615 னு வரும். I2 ஓட வேல்யூ என்ன வரும், கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, 1.923 ஆம்பியர்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. I1 I2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டா? இப்போ இங்க வந்து என்ன கரண்ட், I1 கரண்ட், இங்க என்ன கரண்ட், I2 கரண்ட். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த லூப்பை மட்டும் எடுத்துட்டு இந்த VTH ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போறேன். சோ இங்க நான் என்ன அஸ்யூம் பண்றேன், A வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த லூப் எடுத்துட்டு இது என்ட்ரிங்கிறதுனால இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சிமிலர்லி இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். சோ ஆல்ரெடி அங்க கொடுத்துட்டேன். அடுத்து இந்த 6 ஓம்ல நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது, வோல்டேஜ் டிராப்பே இருக்காது. சோ அதனால இதை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஒன்லி இந்த வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். சோ இங்க நான் என்ன லூப் டைரக்ஷன் எடுக்கிறேன், கிளாக் வைஸ் எடுக்கிறேன். சோ கிளாக் வைஸ்ங்கிறதுனால நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மூவ் பண்றதுனால 5 into I1. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மறுபடியும் பாசிட்டிவ் தான். சோ பிளஸ் 10 into I2. அடுத்தது பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அப்போ மைனஸ் VTH is equal to 0. அப்போ 5I1, I1 ஓட வேல்யூ 4.615 plus 10 into I2 ஓட வேல்யூ நமக்கு 1.923. so this is equal to VTH. so இதை நீங்க simplify பண்ணீங்க அப்படின்னா VTH is equal to 42.305 volt ன்னு கிடைக்கும். சரிங்களா? so இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தெவினின்ஸ் ஓட வோல்டேஜ் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இதே மாதிரி நான் என்னோட நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சர்க்யூட் தியரிங்கிற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கேன், தெவினியன்ஸ் தியரமை பேஸ் பண்ணி. சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து அதுல டிஃப்ரெண்ட் சர்க்யூட்ஸ் எடுத்திருக்கேன். சோ எந்த மாதிரி எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஓபன் பண்ணா எந்த மாதிரி நம்ம வந்து தெவினியன்ஸ் வோல்டேஜும் தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் எடுத்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். சோ அதெல்லாம் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தெவினியன்ஸ் வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்றதுல யாருக்கும் எந்த டவுட்டுமே வராது. இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளியரா இருக்கும். அதை மட்டும் நீங்க கிளியரா மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமா இருந்தாலும் சரி நீங்க ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.